சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு பிஸ்னஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சுயதொழில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாவே இருக்கும். அப்படி கனவா நினைச்சிட்டு இருக்க நம்ம எல்லாராலையுமே சுயதொழில் ஆரம்பிக்க முடியுதான்னு கேட்டா, அது கேள்விக்குறி தான். கேள்விக்குறி போடுறதுக்கு பதிலா அந்த சுயதொழில் பண்றதுக்கு நாம என்னெல்லாம் முயற்சி எடுத்தோம் அப்படிங்கிறதுல போய் கேள்விக்குறி போடுங்க. ஏன்னா நம்மளோட முயற்சியை பொறுத்து தான் நமக்கு ஒரு தொழில் வர்றதும் இல்லாம போறதும். நாம எந்த முயற்சியுமே பண்ணாம எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு நிச்சயமா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிருவோம். கண்டிப்பா நமக்கு சுயதொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது ஒரு முட்டுக்கட்டையா இருக்க தான் செய்யும். ஆனா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மாரி சந்தைகள சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கடைக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தான் ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா, இப்ப நான் இருக்கிற இந்த சந்தை பார்த்தீங்க அப்படின்னா, வலையப்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காய்கறி சந்தை தான். இந்த சந்தைய பத்தி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 500 டூ 1000 கடைகளுக்கு பக்கமா இந்த சந்தையில மட்டுமே இருக்கு. இதோட ஒரு நாள் வாடகை, இந்த சந்தையில நீங்க ஒரு கடை போடணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆகக்கூடிய அந்த ஒரு நாள் வாடகை வெறும் 30லேருந்து 50 வரைக்கும் தான் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாரி கடைகளா போடணும் அப்படின்னா, நீங்க எந்த மாரி பொருள்கள சூஸ் பண்றீங்க? காய்கறிகளா? இல்ல பழங்களா? இல்ல நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க? அத பொறுத்து தான் உங்களோட பிசினஸ் இந்த இடத்துல பண்ண முடியும். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கான ஒரு இடம். அதே மாரி எனக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, கடை போட்டு, அதுக்கு வாடகை குடுத்துக்கிட்டு, அதுக்கு அட்வான்ஸ் குடுத்துக்கிட்டு, ஒரு பிசினஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த மாரி சந்தைகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புக்கான இடமாவே இருக்கும். ஏன்னா, இந்த மாரி சந்தைகள ஒரு நாளைக்கு வெறும் ஒரு 30லேருந்து ரூ. 50 வாடகையில வாரத்துல ஒரு நாள் இந்த மாரி சந்தைகள்ல நீங்க கடை போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வாரம் முழுக்க சம்பாரிக்க வேண்டிய அந்த வருமானத்த, உங்களுக்கு உங்களுடைய நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா, நீங்க பண்ற பொருள்கள் நல்ல சேல் ஆகக்கூடிய பொருள்களா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஒரு நாள்லயே நீங்க உங்க வாரத்துக்கு தேவையான மொத்த வருமானத்தையுமே உங்களால சம்பாரிக்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கிராமங்கள்ல இருக்க இந்த மாரி சந்தைகள்ல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல பிசினஸ் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளோட சேனல் நண்பர்கள் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கிராமத்தை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாவே, நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல லாபம் குடுக்கக்கூடிய ஒரு தொழிலா இருக்கணும். அதே மாரி ரிஸ்க் கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறவங்க தான் அதிகம். அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு தொழில் பண்ணணும்னு நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாரி மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இந்த மாரி சந்தைகள்ல போயி, ஒரு நாள் வாடகையில முதல்ல சின்ன சின்னதா ஒரு தொழில் பண்ணி பழகுங்க. பல பேர் மக்கள்கிட்ட பேசுறதுக்கான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் தெரியாதவங்க கூட இந்த மாரி சந்தைகளுக்கு போகும்போது, ஈஸியா தொழில் பண்ண கத்துக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல அனுபவத்த குடுக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு எங்க போய் நான் தொழில் பண்ணாலும், அத வச்சு என்னால முன்னேற முடியும். என்னால ஒரு தொழில் ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் உங்களுக்கு குடுக்கும். இத நீங்க புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படின்னா, இந்த மாரி சந்தைகள்ல போயிட்டு முதல்ல ஒரு நாள் வாடகையில நீங்க ஒரு கடை போடுங்க. உங்களுக்கு அதுல கிடைக்கிற அனுபவமே டோட்டலா தனி. இப்ப நீங்க இந்த இடத்துல பார்க்குற கடைக்காரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நேரடி விவசாயிகளாவும் கூட இருக்காங்க. விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கிட்டு இந்த மாரி சந்தைகள்ல ஒரு நாள் வாடகையில கடை போட்டு சம்பாதிக்கிறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. இந்த மாரி நபர்கள், இந்த மாரி இடங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஒரு சந்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். வாரத்துல உங்களோட சரவுண்டிங்ல இருக்கிற ஒரு 2, 3 ஊர்கள சூஸ் பண்ணுங்க. அந்த ஊர்ல இருக்கிற சந்தைகள்ல பார்த்தீங்கன்னா, வாரத்துல 3 நாள் ஒவ்வொரு நாளைக்கு கேப் போட்டு நீங்க கடை போடுங்க. அப்படி நீங்க கடை போடுறது மூலியமா ரூ. 50 ஒரு நாளைக்கு வாடகைன்னு வச்சாலும் கூட,
3 நாளைக்கு ரூ. 150 உங்களுக்கு வாடகை ஆச்சு. இதே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வாரம் ஃபுல்லா சம்பாரிக்க வேண்டிய அந்த வருமானத்த, இந்த 3 நாள்ல உங்களால ஈஸியா சம்பாரிக்க முடியும். வெறும் காய்கறி தொழில் தானே அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் என்னைக்குமே நினைக்காதீங்க. இது ரோட்டோர கடைகள் தான். ஆனா, நீங்க ரோட்டோர கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான ஒரு தாட்லயும், அசிங்கமான ஒரு தாட்லயும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த தொழில் என்னைக்குமே கை குடுக்காது. ஏன்னா, இந்த மாரி தொழில் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அளவுல வருமானத்த குடுக்கக்கூடிய அற்புதமான தொழிலாவும் இருக்கும், இடமாவும் இருக்கும். இது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், எங்கேயாவது நான் தொழில் பண்ணணும், எனக்கு அதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு, எந்த மாரி எனக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்ண மூடிக்கிட்டு காய்கறி தொழில ஆரம்பிங்க. உண்மையிலேயே நீங்க எதிர்பார்க்கிறத விட மிகப்பெரிய அளவுல லாபத்த குடுக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. காய்கறி தொழில் அப்படின்னாவே நீங்க வாங்குற இடத்த பொறுத்து தான் உங்களுக்கு அதுல வர வேண்டிய லாபமே இருக்கு. இத பத்தி நம்மளோட சேனல்ல பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல வாங்குனா உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குன்ட்டு. அத பத்தி உங்களுக்கு தெரியல. இப்பதான் நீங்க நம்ம சேனல்ல புதுசா வந்து பார்க்குறீங்க. நம்மளோட வீடியோவ புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோக்கள் எல்லாமே பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரிய வரும். அதனால அது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சிக்காம, ஏனோ தானான்ட்டு ஒரு பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வாங்குற இடத்த பொறுத்து கிடைக்கிற லாபங்கிறது உங்களுக்கு குறையும். அதனால அந்த தொழில் மேல இருக்கிற உங்களுக்கு நம்பிக்கையும் குறைய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையுமே ஓரங்கட்டிட்டு, நான் சொன்ன விஷயங்கள கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அதுல கிடைக்கிற அனுபவங்கிறதே டோட்டலா வேற மாரி இருக்கும். நான் சொன்னத விட உங்களுக்கு அதுல பல அனுபவங்கள் கிடைச்ச மாரி இருக்கும். அதே மாரி பல நுணுக்கங்கள நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க. என்னதான் நீங்க வீடியோ பார்த்து, நீங்க பல விஷயங்கள் கத்துக்கணும்னு நீங்க நெனைச்சாலும் கூட, அனுபவ ரீதியா நீங்க கத்துக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கவும் செய்யும். எப்பவுமே அத மைண்ட்ல வச்சுக்கங்க. என்ன பொறுத்தவரைக்கும், எனக்கு ஒரு கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் குடுத்து, வாடகை குடுத்து, கரண்ட் பில்ல கட்டிக்கிட்டு என்னால ஒரு தொழில் பண்ண முடியாது. எனக்கு அதுக்கான சோர்ஸ் இல்ல. என்கிட்ட வந்து ஒரு ரூ. 5000 தான் நான் வச்சிருக்கேன். அந்த 5000த்த வச்சு என்னால வந்து ஒரு வாரத்துல ஒரு இடத்துல தொழில் பண்ணி, ஒரு வாரத்துக்கு எனக்கு குறைந்தபட்சம் ஒரு 10,000லேருந்து ஒரு 20,000 வரைக்கும் என்னால வருமானத்தை ஈட்ட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த மாரி இடங்கள் உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் மாரி. கண்ண மூடிக்கிட்டு போயி, வில்லேஜ்ல இருக்கிற இந்த மாரி சந்தைகள சூஸ் பண்ணி, எந்த இடத்துல பெரிய சந்தை இருக்கு, எந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு, எது வந்து மார்க்கெட்டிங்க்கு ஏத்த இடம் அப்படிங்கிறத ஒரு 10 இடங்கள்ல போய் தேடி பாருங்க. தேடி பார்த்தா தான் உங்களுக்கே பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்படி போனதுக்கப்புறம் எந்த இடத்துல யாருகிட்ட போய் இந்த இடத்துல கடை போடணும் அப்படின்னா, யாருகிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா, இதெல்லாம் பஞ்சாயத்து ரிலேட்டட்ல வரனால, இதுக்குன்னு வந்து ஒரு ஏஜென்ட் இருப்பாரு. அதாவது இது கான்ட்ராக்ட் எடுத்த, ஏலத்துக்கு எடுத்த ஒரு ஏஜென்ட் இருப்பாரு. அவரு யாருன்னு சொல்லிட்டு நீங்க பஞ்சாயத்து கிளர்க்கு கிட்ட போய் கேட்டாவே, அந்த நபர் யாருன்னு சொல்லுவாங்க. ஈஸியா உங்களால அந்த நபர கண்டுபிடிக்க முடியும். அந்த நபர்கிட்ட போயிட்டு இந்த மாரி நானு ஒரு கடை போடலான்னு இருக்கேன். அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டீஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஏ டூ ஜெட் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க அப்படின்னா, அடுத்த வாரத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 5000 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ட வச்சுக்கிட்டு, உங்களால ஈஸியா பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துல 10,000லேருந்து 20,000 வரைக்கும் அழகா பிசினஸ் பண்ண முடியும். சொல்லப்போனா, இதுல பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாபமா தான் அமையும். அந்த அளவுக்கு வந்து இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அளவுல பிசினஸ் வாய்ப்பு இருக்கு. லாபமும் இருக்கு. எந்த இடத்துல பண்றோம், எந்த இடத்துல வாங்கி பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பா. அதனால அதை என்னைக்குமே மறக்காதீங்க. இத பத்தின வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எந்த சந்தேகமா இருந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அதனால எனி டைம் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கு அப்படின்னாலும், அதையும் கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.